நல்லா நீங்க கவனிங்க. இந்த ஆத்துமா நமக்கு ஒரு பாத்திரம் போல கர்த்தர் மென்ஷன் பண்றார். ஒரு நமக்குள்ள ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கு. நல்லா கவனிங்க. இது என்ன செய்யுதுன்னா செழிக்க செழிக்க அது அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகுது. என்ன செய்யுது? ஓவர்ஃப்ளோ, அப்படியே நிரம்புது. ஆத்துமா அப்படியே நிரம்புது. நிரம்பி என்ன செய்யுதுன்னா அது சரீரத்துக்கு வருகிறது. நல்லா கவனிங்க. இந்த ஆத்துமா செழிக்கும் பொழுது இந்த சந்தோஷம், சமாதானம், விடுதலை இதெல்லாம் பாருங்க அப்படியே பொங்கி சரீரத்தின் வழியிலே அது பாய்கிறது. நல்லா கவனிங்க. அப்ப இந்த சரீரத்தின் வழியிலே பாயும் பொழுது என்ன ஆகுதுன்னா உங்க சரீரம் சுகமடைகிறது, பலன் அடைகிறது, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கிறது, ஞானத்திலே நீங்கள் சிறந்து விளங்குகிறீர்கள், அறிவிலே சிறந்து விளங்குகிற, புத்தியில சிறந்து விளங்குகிற, படிப்புல சிறக்கிறீங்க, வேலையில, பிசினஸ்ல எல்லாவற்றிலும் நீங்க செழிக்கிறீங்க. அதனாலதான் வசனம் சொல்லுது, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு, செழிப்பாயிரு. எத்தனை பேருக்கு புரிஞ்சுங்க?